வணக்கங்க. முருகன் துணைங்க. இப்போ நீங்கள் மாலை போடுறீங்க. மாலை போட்டுட்டு பீடியெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க. பீடி குடிக்கக்கூடாது. ஹோட்டலில் போய் கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்னங்க, பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசவே கூடாது. வார்த்தையவே குறைச்சிக்கணும். யாராச்சும் டென்ஷன் பண்ணுறேன்னா கூட நீங்கள் டென்ஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போகக்கூடாது அந்த இடத்துக்கு. இந்த மாலைக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. எதுக்கு மாலை போடுறது? மாலை போடுறது அப்புறம் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, மாலை போட்டாலும் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ஒருத்தர் மேலே முட்டக்கூடாதுங்க. ஏன்னு கேட்ட முட்டுனீங்கன்னா அவங்களோட தீட்டு இந்த மாலை என்னுடைய சக்தியை கெடுத்து போடும். அவங்க எப்படி பண்ணுவாங்களோ எப்படி இருப்பாங்களோ யாருக்கு தெரியும் இல்லைங்களா? மாலையுடைய பவர் போயிடும்னு சொல்ல வர்றேன். இறைவன்கிட்ட போகும்போது நம்ம சுத்தமாக போகணும்னு சொல்ல வர்றேன். சுத்தமாக சுகாதாரமாக நல்லபடியாக இருந்துட்டு நீ பார்க்க வந்திருக்கிற முருகா அப்படின்னு சொல்லணும். என்னங்க, முருகனுக்கிட்ட மட்டும்தான் முழு கண்ணை காட்டணுங்க. இந்த கண் இருக்குல்லங்க, அந்த 15 நாள் 20 நாள் நீங்கள் மாலை போடும்போது பலதெல்லாம் விட்டு போட்டு முருகன்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய உண்மையான கண்ணை காட்டி அவர் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அனுகரம் இருக்குன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? தீய பழக்கம் எதாக இருந்தாலும் இன்னையிலேருந்து விட்டுறேன். நான் இன்னையிலேருந்து விட்டுறேன் முருகா அப்படின்னு சொன்னார். இன்மேல் கொண்டு நீங்கள் தீய பழக்கத்துக்கு போகாமல் அவர் பார்த்துக்குவார். ஏற்கனவே செஞ்சுருக்கீங்கள தீய பழத்துக்கு, அதுக்கு செக்ஷன் வேறங்க, தண்டனை கொடுக்கறது வேறு. சரிங்களா? தண்டனையில் தப்ப முடியாது, அப்படி தண்டனை கிடைக்கும். இனிமேல் எந்த தவறும் பண்ணாமல் முருகனுடைய அருள் கிடைக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை. ஓகே.